ஐஎன்ஆர் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம நிலாவும் பல்லவனும் காயத்ரியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. காயத்ரியோட ரூம் கதவை ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க நிலா வந்து சோழனோட ஒய்ஃப் வந்திருக்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம காயத்ரியுமே என்ன சோழனோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம டோரை ஓப்பன் பண்றாங்க. இப்போ இங்க நம்ம நிலாவும் பல்லவனும் உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு, இங்க பாருங்க காயத்ரி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன் நீங்கள் 2 நாளாக ஒரு மாதிரி அப்செட்டாக அழுதுகிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காயத்ரி வந்து ஒரு மாதிரி தயக்கப்படுறாங்க. இங்கே பாரு காயத்ரி, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சோழன் லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்திட்டாரு, என்னை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டாரு, அவரை நான் ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீ படிக்கிறல்ல, படிக்கிற வயசு தானே உனக்கு. நீ படிக்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன சோழனை பார்த்து ஒரு 2 வாரம் ஆகுமா நீ? அதுக்குள்ளவே உனக்கு இவ்வளோ சின்சியரான லவ் வந்துடுச்சு அப்படியா? உன் அப்பா அம்மாவை விட இந்த சோழன் முக்கியமாக போயிட்டாரா? சோழனை விடு, அந்த மாதிரி எத்தனை பேர் வந்தா என்ன? உங்கள் அப்பா அம்மா உன்னை ரொம்பவே நம்பிக்கையோட காலேஜ் அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அதாவது அமைச்சு கொடுக்கணும், உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துடணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு உன்னை படிக்க அனுப்புகிறாங்க. படிக்கிற வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. நீங்கள் பாருங்கள், இதுக்காக தான் நீங்கள் வந்தீங்களா? என்னை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நானே சோழன் ஏமாத்திட்டாரேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். இப்போ போயிட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது பேச வந்த விஷயத்த மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காயத்ரி வந்து சொல்கிறாங்க. இப்போது நிலா இருந்துட்டு, இங்கே பாரு காயத்ரி, எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆகிட்டு ஒரு 6 மாதம் ஆகும். நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. ஏதோ அவர் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 வாரம் தானே பேசி சிரிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்குமே ஒரு வாய்ப்பும் கிடையாது. உங்ககிட்ட எப்போயாவது தப்பாக பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் தப்பாக பேசினதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் என்னை லவ் பண்ணுற மாதிரி தான் பேசினார். இப்போ கேட்டால் நான் லவ் பண்ணல, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்ற விஷயத்த கூட சொல்லாமல் அவர் பாட்டுக்கு என்கிட்ட நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருந்தார். அப்போது எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க. தப்பு தான். இங்கே பாரு காயத்ரி, நீ ஏதோ ஒரு கனவுல நடந்த மாதிரி விட்டுடு சரியா? நீ நல்லா படித்து அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் நீ லவ் பண்ணு. அப்போ தான் உனக்கு மெச்சூரான வயசு. அப்போது நீ எடுக்கிற டிசிஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இங்கே காயத்ரியை வந்து சமாதானப்படுத்திடுறாங்க. சரிங்க, அந்த சோழனை நான் மறந்துடுறேன். 2 வாரம் தானே இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் அவர் என்னை ஏமாத்தினதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலும் என் அப்பா அம்மாவுக்காக நான் இனிமேல் லவ்வே பண்ண மாட்டேன். நல்ல ஒரு பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் லவ்ன்ற பேச்சுக்கே என் வாழ்க்கையில் இடம் அப்படின்ற அளவுக்கு நம்ம காயத்ரி பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம நிலாவுமே காயத்ரியோட மனசை சூப்பராக மாற்றிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே பல்லவனும் நம்ம நிலாவும் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் கேட்குறாங்க, அண்ணி சூப்பர் அண்ணி நீங்கள். ஆமாம் நீ அந்த காயத்ரி கிட்ட நீங்கள் சோழ அண்ணனோட ஒய்ஃப்னு சொன்னீங்க, ஆனால் வீட்டில் வேறு மாதிரி சொல்லிட்டு வந்தீங்க. என்ன நீ, எனக்கு உண்மையே புரியல. அப்போது நீங்கள் சோழ அண்ணனை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டே பல்லவா, அப்படிலாம் இல்லைடா. சரி, காயத்ரியோட வாழ்க்கையுமே ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, அவளோட படிப்புமே கெட்டு போயிடக்கூடாது, அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணன் வந்து வேறு வேலை இல்லாமல் லவ் பண்ணுறான் அது இதுன்னு சொல்லிட்டு போவார். அந்த பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதா என் வேலை? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ கூட நான் இங்கே வந்து பேசினே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை பல்லவா. சரி, நீ வீட்டில் போயிட்டு இதெல்லாம் எதுவுமே பேசாத சரியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க நீ, ஓகே நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சோழன் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன ஆச்சு தெரியலையே, காயத்ரி கிட்டே இந்த நிலா என்ன பேசுனாங்கன்னு தெரியலையே. ஐயோ, காயத்ரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா என்ன பண்ண முடியும்? வேறு வழியே இல்லை. காயத்ரிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். நிலாவுக்காக நம்ம எவ்வளவோ செய்கிறோம், ஆனால் அந்த நிலாவுக்கு மட்டும் லவ்வே வந்து தொலைய மாட்டேங்குது. காயத்ரியை நம்ம லவ் பண்ணுற மாதிரி கூட பேசலை, நிலாவை வெறுப்பேற்றணும், நிலா மனசில் உள்ள காதலை வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காக தான் நம்ம காயத்ரிக்கிட்டே பேச ஆரம்பித்தோம். அதுவும் ஒரு 2 வாரம் கூட முழுசாக முடியலை. அந்த காயத்ரிக்கே லவ் வந்துடுச்சு. இந்த நிலாவுக்கு 6 மாதமாக நான் ரூட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த நிலா வலையில் சிக்கவே மாட்டேங்கிறாளே. இந்த நிலா எப்படிப்பட்ட பொண்ணுன்னே தெரியலே கடவுளே. அந்த காயத்ரி மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துடவே கூடாது. என் நிலாவை தவிர மற்ற யாரையுமே நான் பொண்டாட்டியை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் மனசுக்குள்ளேயே நினச்சி இப்படி கையெல்லாம் ஆட்டி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சோழன்கிட்ட, டேய் என்னடா
பைத்தியம் மாதிரி கையை அங்கேங்கன்னு ஆட்டி என்னமோ ஒரு பயங்கர யோசனையில் இருக்க. என்னடா ஆச்சு உனக்கு? என்ன காயத்ரி இந்த வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்கியா? ஏண்டா எதுக்குடா பயப்படுற? அதான் காயமா காயமான்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 300 டைம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போது காயமா வீட்டுக்கு வரப்போகுது. நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ வேண்டியது தானடா அப்படின்னு சொல்லிட்டு. டே பாண்டி, ஏற்கனவே நான் டென்ஷனில் இருக்கேன், சும்மா வெறுப்பேத்தாதடா அப்படின்னு சொல்லிட்டு. பின் என்னடா, நீ பண்ண தப்புக்கு தான் இப்போ தண்டனை அனுபவிக்க போகிற. அது மட்டும் இல்லாமல் அந்த காயத்ரியுமே அழகாக தானே இருக்குது. அழகாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமாடா? என் நிலாவை விட வேறு யாருமே அழகு இல்லைடா. என் நிலா அந்த வானத்தில் இருக்கிற நிலா மாதிரிடா. இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற மாதிரி. எப்படி சொல்ல வரேன்னா, நம்ம வீடு எப்படி இருந்துச்சுன்னு உனக்கே தெரியும். இருண்டு போன வீட்டுக்குள்ளே ஒரு விளக்கை ஏற்றினா எப்படி ஒளியாக அழகாக மின்னும், அந்த மாதிரிடா நிலா. நிலா என் வாழ்க்கையோட ஒளிடா. அவளை போயிட்டு நான் எப்படிடா மிஸ் பண்ண முடியும்? அதாவது என் பொண்டாட்டியா வேறு யாருமே என் மனசில் இடம் பிடிக்கவே முடியாது. நிலாவோட மனசை எப்படியாவது மாற்றணும்னு சொல்லிட்டு நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். ஆனால் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குதுடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம நிலாவும் பல்லவனும் வீட்டுக்கு வராங்க. நம்ம பாண்டி இருந்துட்டு, டே சோலா, நிலாவும் பல்லவனும் வீட்டுக்கு வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழனுக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது. ஐயோ, காயத்ரியோடு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கவும் இங்கே நிலாவும் பல்லவனும் தான் வீட்டுக்குள்ளே வராங்க. உடனே இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, ஏன்பா நிலா, காயத்ரி கூட்டிகிட்டு வரேன்னு தானே போனேன், ஏன்பா அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சாப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, அண்ணே அதான் அந்த பொண்ணு வரலல்ல, வராத பொண்ணை கூட நீங்கள் போயிட்டு வண்டி வச்சு ஏற்றிட்டு வந்துடுவீங்க போல், சும்மா இருண்ணே, நிலாவே அதை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சோழன், நான் அதெல்லாம் மறக்க கிடையாது, எல்லாமே பேசிட்டு பக்காவாக பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே பல்லவன் சிரிக்கிறாங்க. உடனே நம்ம சோழனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன பிளானு, என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நிலா. என்ன பண்ணிட்டு வந்தீங்க? ஆமாம், அந்த காயத்ரி கிட்டே என்ன சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காயத்ரி கிட்டே இன்னும் சொல்லலை. உங்களுக்கும் எனக்கும் கொஞ்ச நாள் டிவோர்ஸ் ஆக போகுது. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவரே உங்ககிட்ட வந்து பேசுவார். அவருக்கும் உனக்கும் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போது காயத்ரி பயங்கர சந்தோஷப்பட்டா. இனிமேல் நான் தப்பான முடிவும் எதுவுமே எடுக்க மாட்டேன், நான் சந்தோஷமாக இருக்குவேன், ஃப்ரீயாக இருப்பேன். உங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறத்துலேருந்து நான் சோழன் கூட பேச ஆரம்பிச்சிடுறேன். இப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சோழன். அதாவது நமக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவங்க உன்னை தொல்லை பண்ண மாட்டாங்க. நமக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே காயத்ரி இந்த வீட்டில் வந்து நிற்பாங்க. நீங்கள் 2 பேரும் டூயட் தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம சோழன் கண்ணெல்லாம் பிதுங்கி போயிட்டு நாக்கெல்லாம் வெளியே தள்ளி இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணே என்னண்ணே ஆச்சு? கண்ணெல்லாம் உருட்டி பார்க்குற. போச்சுண்ணே, போச்சு, உன் வாழ்க்கையே போச்சு. அண்ணி இந்த வீட்டை விட்டே போக போகிறாங்க. எல்லாமே உங்களால் தானே. அண்ணி இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட ஒய்ஃபாக இத்தனை நாளாக இருந்துட்டாங்க. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு அண்ணியாகவும் என் சேர் அண்ணனுக்கு தங்கச்சியாகவும் இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் சொல்கிறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு, டே பல்லவா, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்டா, இப்போது சோழனுக்கு நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சோழன் இருந்துட்டு, என்ன கல்யாணமா? ஆளை விடுங்கடா சாமி, என்னாலலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சோழன்கிட்ட நம்ம நிலா, என்ன சோழன், என்ன விளையாடுறீங்களா? அந்த பொண்ணோட மனசை பேசி கெடுத்துட்டு இப்போது கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் நியாயமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு அப்படின்னா நீங்கள் ஜெயிலுக்கு தான் போகணும். உங்கள் கூட இருக்கிற பாவத்துக்கு நாங்களும் குடும்பமாக வந்து ஜெயிலில் உட்காரணும். இதெல்லாம் தேவையா சோழன்? நீங்கள் காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க. நிலாவுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே சிரிப்பாக இருக்குது. இங்கே சோழன் பதட்டப்படுறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, ஏன்பா நிலா இப்படியெல்லாம் பேசிட்டு வந்த? அதான் சோழன் சொல்கிறான்ல, அந்த பொண்ணு கூட நான் சும்மா தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. விடுப்பா, அந்த பொண்ணுக்கிட்ட வேறு ஏதாவது பேசி சமாதானம் செஞ்சுட்டு வந்திருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா என்னென்ன நீங்கள் இவருக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட்டே பண்ணக்கூடாது சொல்லிட்டோம் பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்படி செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கீங்கண்ணே. இவருக்கெல்லாம் பட்டாதான் தெரியும். இவர் பண்ணதுக்கு இவர்
தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும்ண்ணே. இங்கே பாருங்கண்ணே, எங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுநாளே காயத்ரிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே காயத்ரி பேசிட்டு சொன்னதுக்கப்புறம் சோழனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும்ண்ணே. இப்படி தான் நான் அந்த காயத்ரி கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். இல்லைனா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம சேரன் பாண்டியன் எல்லாருமே பயப்படுறாங்க. நம்ம சோழனுக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது. ஏங்க ஏங்க எதுக்குங்க இப்படி பயப்படுத்துறீங்க? சோழன், நான் பயப்படுத்தலை சோழன், உண்மையாக தான் சொல்கிறேன். நான் அது அங்கே பேசிட்டு வந்ததை மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க எனக்கு கிர்ன்னு வர மாதிரி இருக்குது, நான் போயிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வெளியே கிளம்பி போயிடுறாங்க. பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க. இங்கே நம்ம பல்லவனும் நிலாவும் சிரிச்சுக்கிறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, ஏன்பா நிலா, ஏன்பா அந்த பொண்ணை பேசி சமாதானம் செஞ்சுட்டு வரதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு கல்யாணம் அதுன்னு பேசிட்டு வந்திருக்க, சோழன் பாவம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணே இப்போது அண்ணி இங்கே சொன்னது எல்லாமே பொய்யின, சோழ அண்ணனை வெறுப்பேற்றுறதுக்காக அப்படி சொன்னது. ஆனால் அண்ணி அங்கே பேசுனதே வேற. அந்த காயத்ரியை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி இதெல்லாம் தப்பு, அவர் நல்லபடியாக தான் பேசினாரு, நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, உன் அப்பா அம்மாவை நினச்சிப்பாரு, நீ நல்லா படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றிலாம் யோசி, லவ்வை பற்றிலாம் யோசின்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி அண்ணி எடுத்து சொல்லிட்டாங்க அண்ணன். அந்த பொண்ணுமே ஓகே சொல்லிடுச்சு. இப்போ இங்கே சொன்னது எல்லாமே பொய்யின அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாண்டியனுமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சேரனுக்கும் சிரிப்பு வருது. இருந்தாலும் இல்லைப்பா, அவன் பயந்துக்கிட்டே இருக்குவான்லப்பா, அவனால் சரியாக வேலை கூட பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே வரட்டும்ண்ணே நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம சேரன் இருந்துட்டு, நிலா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். இங்கே பாருப்பா நிலா, சோழனும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழலாம்ல. நீ அதாவது உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சோழன் அந்த பொண்ணு கூடவே பேச ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு சைட்லேருந்து பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம் அவன் நினச்சி கூட பார்க்க காணோம். இங்கே பாருப்பா, நீயும் சோழனும் ஒன்று சேர்ந்து வாழலாமே. சோழன் ரொம்ப நல்ல பையன்தான்ப்பா, அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான்ப்பா, நீ ஒரு நல்ல முடிவே எடுப்பா, டிவோர்ஸ் அது இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னு சொல்கிறாங்க. நீலா சைலண்ட்டாக எதுவுமே பேசாமல் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணே அதெல்லாம் எல்லாமே நல்லதாகவே நடக்குண்ணே, அன்றைக்குமே அண்ணனை பிடிக்க தான் செய்யுது, இதை நான் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேன். காயத்ரி கூட பேசுகிறப்பெல்லாம் அண்ணி ரொம்ப கடுப்பாகுவாங்க. சோழ அண்ணன் யாரு கூடயுமே பேசக்கூடாதுன்னு அண்ணி நினைக்கிறாங்க போல். அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் வாங்கிறதுக்காக அப்ளை கூட பண்ணியிருந்தாங்க கோர்ட்டுக்கு, இயரிங் வந்துச்சு வர சொல்லி. ஆனால் அவங்க யாருமே போவே இல்லை தெரியுமா, அண்ணியுமே வேலை இருக்குது அப்படின்ட்டாங்க. சோழ அண்ணனுமே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு, ஆமாம் எனக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு 2 பேருமே போகலண்ணே. அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகாதுண்ணே, 2 பேரும் கண்டிப்பாக சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்து வாழ்வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டே பல்லவா, நீ சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப நல்லா தாண்டா பேசுகிற, உனக்கு நல்லா மூளை வேலை செய்யுது போல் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு, டே பல்லவா, இந்த கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி மட்டுமே உனக்கு மூளை வேலை செய்யக்கூடாது, நல்லா படித்து ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும்டா, நாங்கள் தான் ஏதோ தெரிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீ படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சரிண்ணே, அண்ணி தான் என்னை கலெக்டர் ஆக சொல்லியிருக்காங்க, நான் கண்டிப்பாக கலெக்டர் ஆகிடுவேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேரன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. டே பல்லவா என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, அண்ணி தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னை கலெக்டர் ஆக சொல்லி, நம்ம வீட்லேயும் ஒரு கலெக்டர் இருந்தால் நமக்கும் நல்லா பெருமையாக இருக்கும்ல அப்படி இப்படின்னு என்னவோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க ஆசைக்காக கலெக்டர் ஆகிடலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாண்டி இருந்துட்டு, டே நீ முடிவு பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்கான எஃபோர்ட்டை நீ போடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா அதெல்லாம் நான் பார்த்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம சந்தாவும் அனிஷும் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ரொம்பவே சத்தமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அனிஷுன்னு சொல்லிட்டு கதவை நல்லா டப்பு டப்புன்னு ரொம்பவே சத்தமாக அடிக்கிறாங்க. நம்ம சந்தா பயப்படுறாங்க. உடனே நம்ம அனிஷ் இருந்துட்டு, சந்தா பயப்படாத சந்தா, யாருன்னே தெரியலையே, ஏன் இவ்வளோ சத்தமாக கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சந்தா இருந்துட்டு, அண்ணே எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குண்ணே, நீ கதவெல்லாம் ஓப்பன் பண்ணாத, நீ ஜன்னல் வழியாக பாரு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம அனிஷுமே ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. யாருன்னா நம்ம சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு அரசியல்வாதி, சந்தாவோட மாமா, அவங்க தான் ஒரு 4-5 ஒரு ரவுடிகளோட வந்திருக்காங்க. கதவை தர அனிஷு, கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க.
இவங்கள பார்த்த நம்ம அனிஷ் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. சந்தா, அது வந்து அ நம்ம மாமா தான் வந்திருக்காங்க சந்தா. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. நீ இங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு போல. உன்னை தேடி தான் அந்த பொறுக்கி பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனிஷ் சொல்லவும், "ம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பையா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே நம்ம சந்தா சேரனுக்கு கால் பண்ணுறாங்க. சேரனுமே கால் அட்டன் பண்ணி, "சொல்லு சந்தா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தா பயங்கரமாக பதட்டத்தில் அழுகுறாங்க. "சந்தா, என்னாச்சு சந்தா, ஏன் அழுகுற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சந்தா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. உடனே அனிஷ் ஃபோனை வாங்கிக்கிட்டு, பையா, இங்கே பெரிய பிரச்சனை நடக்க போகுது. சந்தாவை தேடி எங்கள் மாமன் பொறுக்கி பையன் வந்துட்டான். நாங்கள் கதவை அடிச்சுக்கிட்டு உள்ளே இருக்கோம். வெளியே இருந்து ரொம்பவே சத்தமாக தட்டிக்கிட்டு இருக்கான். சந்தா இங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சு தான் அவன் வந்திருக்கான் போல. சந்தாவை பார்த்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து அவன் எப்படியாவது தூக்கிட்டு போயிடுவான். எப்படி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல பையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இங்கே நம்ம அனிஷ் சொல்லவும், சேரனுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. பக்கத்தில் என்ன சொல்கிற அனிஷு, நீ பத்திரமா இரு, அது மட்டும் இல்லாமல் கதவை ஓப்பன் பண்ணிடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நம்ம பாண்டியன், நம்ம பல்லவன், சோழன் எல்லாம் இருக்காங்க. சோழன் இருந்துட்டு, ஆனால் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், விஷயத்த நம்ம சேரன் வந்து சோழன் கிட்ட சொல்கிறாங்க. இப்போது வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இப்போது நடேசன் இதை கேட்டுட்டு உடனே இங்கே வந்து, டே சேரா, என்னடா அந்த சந்தா வீட்டில் தான் ஏதோ பிரச்சனையா, ஏதோ பொறுக்கி பையன் ஏதோ ரவுடிங்க வந்து இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நிலா இருந்துட்டு, அங்கிள் அதான் சந்தாவோட மாமா இருந்தாங்களே ஒருத்தவங்க, பொறுக்கி பையன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே, சரியான பொம்பளை பொறுக்கின்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவன் சந்தாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கானா. இப்போது அவங்க வீட்டுக்குள்ளே லாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியே ரொம்பவே சத்தமாக கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்களா அங்கிள். எப்படியாவது அவங்கள காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் யோசிக்கிறாங்க. இங்கே பாரு மாநிலா, அந்த சம்மந்தமே நமக்கு வேண்டான்னு தோணுது. சேரனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனை வரும்பா. அதுக்கப்புறம் சேரனோட வாழ்க்கை நிம்மதியாகவே இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நடேசன் நிலா கிட்ட சொல்லவும், உடனே பாண்டியன் இருந்துட்டு, அண்ணி, இந்த ஆள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இந்த ஆளுக்கு என்ன தெரியும், அந்த சந்தா பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான். அண்ணனுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சா அண்ணன் சந்தோஷமாக தான் இருக்கும். என்ன ஒன்று, அவங்க மாமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். சந்தா கழுத்தில் அண்ணன் தாலி கட்டிருச்சு அப்படின்னா அவன் எதுக்காக பிரச்சனை பண்ண போகிறான், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடேசன் இருந்துட்டு, ஆமாம், இவருக்கு எல்லாமே தெரியும். இவர் சொன்னால் எதுவுமே நடக்காது. எல்லாம் பிரச்சனை வேணும்னே நீங்கள் வம்பை விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, நீ எல்லாம் இந்த விஷயத்தில் எதுவும் பேசாதியா. எங்களுக்கு தெரியும், நாங்கள் வம்பை விலை கொடுத்து வாங்குறோமோ இல்லை கம்பை விலை கொடுத்து வாங்குறோமோ அது எங்கள் விருப்பம். நாங்கள் என்னமோ பண்ணிட்டு போகிறோம். தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் மூக்க நுழைக்காதியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் இருந்துட்டு, டே சோழா, அங்கே பெரிய பிரச்சனையே நடக்கும் போல். சந்தாவை அவங்க மாமன் கண்ணில் பார்த்தான்றனா அவ்வளோதான். சந்தாவை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் விடவே மாட்டான். எப்படியாவது சந்தாவையும் அனிஷையும் நம்ம காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ கவலைப்படாதானே, நம்ம இப்போவே போயிட்டு எப்படியாவது சந்தாவை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம பாண்டியன், சேரன், சோழன் இவங்க 3 பேருமே இப்போது சந்தாவோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு பின்னாடி இருந்து நம்ம சோழன் எல்லாருமே இருக்காங்க. முன்னாடி வந்து இங்கே சந்தாவோட மாமா வந்து கதவை ரொம்பவே சத்தமாக தட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோ நேரம் இவங்க கதவை ஓப்பன் பண்ணல, உள்ளே இருக்காங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு, அண்ணே, அவங்க வீட்டு முன்னாடி தானே கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, அவங்கள எப்படிண்ணே அங்கேருந்து அனுப்புறது? நம்ம அதாவது சந்தா அங்கே இருக்கிறாங்களா என்னன்னே அவங்களுக்கு தெரியல. இருக்கிறதா கேள்விப்பட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. சந்தா வந்து அவங்க கண்ணில் சிக்காத வரைக்கும் ரொம்ப நல்லதுண்ணே. அவங்களுக்கு எப்படியாவது அங்கேருந்து அனுப்பணுண்ணே, என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் கேட்கவும், சேரன் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, டே சோழா, நானும் நீயும் அப்படியே நடந்து போகிற மாதிரி போவோம். அந்த வீட்டில் யாரும் இல்லை. அவங்க இப்போ தான் இந்த பக்கம் கடைக்கு போனார் அந்த அனிஷ் பையா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி அவங்கள திசை திருப்பி விட்டுறணும். அதுக்கப்புறம் சந்தாவை நம்ம எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும், இல்லை அதாவது என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம அப்புறம் யோசிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரனுமே, ஆமாம் பாண்டி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சேரன் மட்டும் அங்கே வீட்டு பின்னாடியே இருக்காங்க. இங்கே நம்ம பாண்டியனும் சோழனும் 2 பேரும் கேஷுவலாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி அந்த தெருவில் நடந்து போகிறாங்க. இப்போது அவங்க ரொம்ப நேரம் தட்டி கூட கதவே திறக்கல. உடனே சோழன் வந்து போய் பேச போகிறாங்க. அண்ணே, உங்களுக்கு யாருண்ணே வேணும்? ரொம்ப நேரமாக இந்த கதவை தட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா, இந்த வீட்டில் அனிஷுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்து பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அனிஷோட மாமா சொல்லவும், உடனே நம்ம சோழன் எடுத்துகிட்டு, அண்ணே,
இப்போ தானே அவர் இப்படி இந்த பக்கம் போனார், ஏதோ மார்க்கெட் தான் போயிருக்காரு போல், காய்கறி வாங்கிட்டு வரேன்னு தான் சொல்லிட்டு போனார். அவரை கூட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ண்ணே, நாங்கள் ரொம்ப நாளாகவே பழக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் ரொம்பவே கேஷுவலாக சொல்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, ஆமாம் எப்போப்பா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. காய்கறி வாங்க தான் போனார், ஒரு வேளை மார்க்கெட் மூடி இருந்தால் அப்படியே அவர் சைட்டுக்கு வேலை பார்க்குறதுக்கு கூட போயிடுவார். திரும்பவும் சாயந்தரம் தான் ஆகிடும்ண்ணே, நீங்கள் சாயந்தரமாக வந்துடுங்க, அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சோழன் சொன்னதை கேட்டதுமே சரி வரத்துக்கு லேட் ஆகும் போல், சரிடா நம்மளும் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, நம்ம போயிட்டு சாப்பிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு இங்கே அனிஷோட மாமா வந்து அந்த 4 ரவுடி பசங்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ தான் நம்ம பாண்டியனுக்கும் சோழனுக்கும் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. பின்னாடி இருந்த சேரனுமே வந்துடுறாங்க. இப்போ சேரன், பாண்டி, சோழன் இவங்க 3 பேருமே வீட்டுக்குள்ளே அதாவது கதவை தட்டுறாங்க. அதாவது ஜன்னல் வழியாக பார்த்துட்டு, நான் சேரன் தான், கதவை தர சந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சந்தாவுமே கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போது இவங்க 3 பேருமே உள்ளே போனதும் கதவை லாக் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம சந்தா அழுதுகிட்டே ஓடி வந்து நம்ம சேரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் பையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இங்கே டைமே இல்லை, அவங்க எப்போ வேணாலும் இங்கே வரலாம், நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம அனிஷையும் சந்தாவையும் சேரனோட வீட்டுக்கு அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போது நம்ம சந்தா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அனிஷ் வந்து சேரன்கிட்ட சொல்கிறாங்க, சேரன் பையா இவங்க சந்தா இங்கே இருக்கிறா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க போல், அதனால தான் இவங்க தேடி வந்திருக்காங்க. சந்தாவை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சந்தாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சேரன் வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், சந்தாவை யாருக்கும் தெரியாமல் மறைச்சி தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே அனிஷ் சொல்கிறாங்க, இங்கே பாரு பையா, நம்ம எங்கே மறைச்சி வச்சாலுமே எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இப்போவே சந்தா கழுத்தில் தாலி கட்டணும். நீங்கள் தாலி கட்டினா மட்டும்தான் அதை வச்சு எப்படியாவது தப்பிக்க முடியுமான்னு பார்க்கலாம். கல்யாணம் ஆகிட்டுருக்க விஷயம் தெரிஞ்சு அவங்க போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் போகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி போகலாம் அப்படின்னா நம்ம போலீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அதாவது உங்கள் 2 பேருக்கும் சட்டப்படி கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்றத போலீஸ் வந்து அவங்கக்கிட்ட நல்லா விளாவரியே எடுத்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அதோட பிரச்சனை முடிஞ்சிரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா சந்தாவுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா தான் பிரச்சனை, நடந்துருச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம எப்படியாவது அவங்கள சமாளிச்சிடலாம் பையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனீஸ் சொல்கிறாங்க. இப்போ சோழனுமே அண்ணா நீங்கள் சொல்கிறது சூப்பர் தானே அண்ணா, நம்ம அதே மாதிரி சேரண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கோவிலுக்கு கூட போக முடியாதே, மாலையும் வாங்கிட்டு வர முடியாதே, தாலியும் வாங்கிட்டு வர முடியாதே, வெளியே போயிட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ளே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே சந்தா வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு சேரன்கிட்ட, அண்ணே அதான் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடக்கிறதுக்காக தாலியெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம்லண்ணே, அந்த தாலி தான் வீட்டில் இருக்குல்ல, அதவே நீங்கள் சந்தா கழுத்தில் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, ஆமாண்ணே அதுதான் நான் கரெக்டு, நான் இதோ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம நிலா வந்து தாலியையும் நம்ம சந்தாவுக்கு ஒரு புது புடவை, அதாவது நம்ம நிலாவோட இது அந்த புடவையை வந்து கொண்டு வராங்க. நம்ம சேரனுக்கு நம்ம சோழனை ஒரு வேட்டி ஷர்ட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போது சந்தாவுக்கு பட்டு புடவை கட்டுறாங்க. நம்ம சேரனை வந்து பட்டு வேட்டி பட்டு ஷர்ட் வந்து போட்டுட்டு வர சொல்கிறாங்க நம்ம நிலா. இப்போ அவங்க 2 பேருமே போட்டுட்டு வராங்க. சாமி முன்னாடி பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிலா வந்து தாலியை எடுத்து கொடுக்குறாங்க. அண்ணே கட்டுங்க அண்ணே, சந்தா கழுத்தில் கட்டுங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சேரனுமே ரொம்பவே சந்தோஷமாக நம்ம சந்தா கழுத்தில் தாலியை கட்டுறாங்க. சந்தாவுக்குமே ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலான்ற ஒரு தைரியமும் நம்ம சந்தாவுக்கு வருது. இப்போது இங்கே நடேசன் வந்து அப்போ தான் வராங்க. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டிட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட கேட்கவும் சேரனுமே தயங்குறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, வேற என்ன பண்ணுறதா, லவ் பண்ண பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பொண்ணை காப்பாற்ற தானே நினைக்கணும், அதை தான் அண்ணனும் பண்ணியிருக்கு. எப்படியும் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தானே போகிறாங்க, அது இங்கே நடந்தா என்ன எங்கே நடந்தா என்ன, நம்ம வீட்டிலே சாமி இருக்குது, அது முன்னாடியே வச்சு கல்யாணத்தை நாங்கள் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நடேசன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இந்த பொண்ணால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரப்போகுது, அதை நீங்கள் சமாளிக்கிறதுக்குள்ளவே உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, யோ எதுக்காகயா சும்மா அபசகுடமாக பேசிக்கிட்டு இருக்க, அண்ணனுக்கு இப்போ தான் கல்யாணம் நடந்திருக்கு, அதுவும் அண்ணனுக்கு பிடிச்ச பொண்ணு, 2 பேருமா லவ் பண்ணி கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க, அப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதை சமாளிச்சுக்கிறோம், தேவையில்லாமல் நீ இதெல்லாம் மூக்க நுழைக்காத, போயிட்டு உன் வேலை என்ன பாட்டு கேட்குறது தானே,
போயிட்டு அந்த ரேடியோவில் பாட்டை போட்டுக்கிட்டு கேட்டுன்னு உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம நடேசன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, அங்கிள் நீங்கள் வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்க அங்கிள் கோவப்படாதீங்க, அண்ணனுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்காமவே இருந்தது, எந்த பொண்ணு கிடைச்சாலும் பரவாயில்ல தம்பிங்களுக்காக கல்யாணத்தை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கூட கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அண்ணன் போயிடுச்சு. இதுக்கப்புறமும் அண்ணனுக்கு கல்யாணமே நடக்காதுன்ற ஒரு சுச்சுவேஷன் கூட அண்ணன் வந்து தள்ளப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் யாருமே நினைக்காதப்போ அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு, 2 பேருமே மனசுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே லவ் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இப்போது கல்யாணத்தையுமே பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க 2 பேருமா சேர்ந்து சமாளிக்கிட்டோம். அப்படி சமாளிக்க முடியல அப்படின்னா நம்மளாம் எதுக்காக அங்கிள் இருக்கோம்? அண்ணனோட வாழ்க்கையை சரி செஞ்சு வைப்போம். ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தாவால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல, சந்தாவோட மாமாவால் தான் பிரச்சனை வரப்போகுது, சந்தா நல்ல பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்கிற சரி என்னமோ பண்ணி தொலைங்க, நான் என்ன சொல்ல போகிறேன், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சமாளிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. நம்ம சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. அதே சமயம் நம்ம சந்தாவுக்கும் சேரனுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதாவது அவங்க மாமாவால் எந்த பிரச்சனையும் வந்து அவங்க புரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.